ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ராமு சோமு அப்படின்னு 2 அண்ணன் தம்பிங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. 2 பேரும் ஒரே வீட்லேயே இருந்தாங்க. 2 பேருக்கும் நுங்கு வியாபாரமும் இருந்துச்சு. இது ராமுவோட மனைவி தேவி. இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. ராமுவுக்கு அவனுடைய தம்பி சோமுவை ரொம்பவும் பிடிக்கும். இது சோமு அவனுடைய மனைவி ரம்யா. இவங்க 2 பேரும் ரொம்பவும் பேராசை பிடிச்சவங்களாக இருந்தாங்க. சோமு எப்போவும் தன்னுடைய மனசுக்குள்ளே இப்படி நினைப்பான், எப்படியாவது அண்ணனை விட அதிகமாக பணம் சம்பாரிச்சிடணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஊர்லேயே ஜமீன்தார் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் நிலத்துல சில பனைமரங்கள் இருந்துச்சு. அவர்கிட்ட தான் நுங்குகளை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராமு ஜமீன்தார் வீட்டுக்கு போயிருந்தான். ஐயா, நான் உங்களுக்கு நுங்குகளுக்கான பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் நுங்குகள் தரணும் அப்படின்னு சொல்லி ராமு கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கு ஜமீன்தாரும் சரிப்பா, நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். மறுநாள் சோமு வந்து இப்படி கேட்டான், ஜமீன்தார் ஐயா, நீங்கள் எனக்கும் கொஞ்சம் நுங்குகளை தரணும், அதுக்கான பணத்தை நிச்சயம் நான் உங்களுக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி சோமு கேட்டான். அதுக்கு ஜமீன்தார் சரி சோமு, நீயும் நாளைக்கு வந்து நுங்குகளை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சோமுவை அங்கிருந்து அனுப்புனார். மறுநாள் காலையில் 2 பேரும் ஒரு மரத்துக்கடியில் தள்ளு வண்டியில் நுங்கு கடையை போட்டாங்க. சோமு இப்படி சொன்னான், அண்ணா, நீ எதுக்காக உன்னுடைய கடையை இங்கே போட்டிருக்க? மக்கள் உன்கிட்ட தான் வந்து நுங்குகளை வாங்குவாங்க, எனக்கு வியாபாரமே ஆகாது, நீ வேற எங்கேயாச்சும் போய் கடையை போடு அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராமு, தம்பி, இப்போ நீ எதுக்காக கோபப்படுற? நான் இங்கே கடை போட்டது உனக்கு பிடிக்கலையா? சரி, நான் என்னுடைய கடையை வேற எங்கேயாச்சும் போட்டுக்கிறேன், நீ உன்னுடைய வியாபாரத்தை நல்லபடியாக செய் அப்படின்னு சொல்லிட்டு ராமு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மரத்துக்கடியில் அவனுடைய நுங்கு கடைகளை போட்டான். இப்படி விற்க ஆரம்பித்தான். ஐயா, அம்மா வாங்க, என்கிட்ட ஒரு பிளேட் நுங்கு 15 ரூபா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் போனதும் ஒரு பெரியவர் அங்கே வந்தார். தம்பி, எனக்கு ஒரு பிளேட் நுங்கு கொடுப்பா, அடிக்கிற வெயிலுக்கு நுங்கு சாப்பிட்டாதான் உடம்பு கொஞ்சமாவது குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ராமுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கு ராமு, ஐயா கொஞ்சம் பொறுங்க, நான் உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு நுங்குகளை தரேன் அப்படின்னு சொன்னான் ராமு. இந்த பக்கம் சோமு அவனுடைய கடையில் இப்படி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஐயா, அம்மா வாங்க, என்கிட்ட ஒரு பிளேட் நுங்கு 10 ரூபா தான், ஐஸ் கட்டியோடு தருவேன் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். 2 பேரோட வியாபாரமும் ஓரளவுக்கு நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. சோமுவோட கடையிலையும் சிலர் வந்து நுங்குகளை வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த பக்கம் ராமுவோட கடையிலையும் பாதி பேர் வந்து நுங்குகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வியாபாரம் நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராமு இப்படி சொன்னான், தேவி, நுங்கு கடையில் ஓரளவுக்கு நம்மளுக்கு லாபம் கிடைக்கிது, அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு தேவி இப்படி சொன்னான், என்னங்க, நீங்கள் தான் லாபம் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, இல்லாத ஏழை மக்கள் வந்தாங்கன்னா இந்த வெயிலுக்கு அவங்களுக்கு நுங்குகளை கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் சோமு இப்படி சொன்னான், நுங்கு கடையில் கொஞ்சம் அளவுக்கு தான் லாபம் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கு ரம்யா இப்படி சொன்னான், என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த வருஷம் நம்மளுக்கு லாபம் கிடைக்காது போலையே, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இந்த வருஷம் உங்கள் அண்ணனை விட உங்களுக்கு தான் அதிக லாபம் கிடைக்கணும், அப்போ தான் இந்த ஊரில் இருக்க கொஞ்சம் பேர் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொன்னான். இப்படியே சில நாட்கள் போச்சு. சோமு இப்படி சொன்னான், ரம்யா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, நம்ம ஏன் மொத்த நுங்குகளையும் வாங்கிட்டு வரக்கூடாது? நம்ம அப்படி செஞ்சால் நிச்சயம் என்னுடைய அண்ணனால் நுங்கு கடையை திறக்க முடியாது, நம்மளுக்கு நிறைய லாபமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சோமு. அதை கேட்டதும் ரம்யா இப்படி சொன்னான், ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் சொன்ன மாதிரியே மொத்த நுங்குகளையும் வாங்கிட்டு வாங்க, உங்கள் அண்ணனால் கடையை திறக்க முடியாது, மக்கள் நிச்சயம் நம்ம கடைக்கு வருவாங்க, நம்ம நுங்குகளை அதிக லாபத்துக்கு வித்துடலாம் அப்படின்னு சொன்னா ரம்யா. சில நாட்கள் போச்சு. சோமு தன்னுடைய கடையில் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான், ஐயா, அம்மா வாங்க, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியான நுங்குகளை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சோமு இப்படி சொல்லியும் யாருமே அவனுடைய கடைக்கு வரவே இல்லை. இந்த பக்கம் ராமு இப்படி சொன்னான், ஐயா, அம்மா வாங்க, என் கடையில் ஒரு பிளேட் நுங்கு 15 ரூபா தான், இந்த நுங்கு உடம்புக்கு ரொம்பவும் நல்லது, இந்த வெயில் காலத்தில் இதை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் சோமு இப்படி சொன்னான், ரம்யா, நான் இன்னைக்கு நைட்டு போய் ஜமீன்தார்கிட்ட பணத்தை கொடுத்து மொத்த நுங்குகளையும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு நைட்டே மொத்த
நுங்குகளையும் வாங்கிட்டு வந்தான். ரம்யா பாத்தியா, சொன்ன மாதிரியே எல்லா நுங்குகளையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் அண்ணனால் நிச்சயம் கடையை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். மறுநாள் காலையில் ராமு ஜமீன்தார் வீட்டுக்கு போயிருந்தான். ஜமீன்தார்கிட்ட இப்படி கேட்டான், ஐயா இந்தாங்க பணம், எனக்கான நுங்குகளை கொடுங்க, கடையை திறக்க நேரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராமு ஜமீன்தார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கு ஜமீன்தார் இப்படி சொன்னார், ராமு உனக்கு விஷயமே தெரியாதா, நேற்று நைட்டே உன்னுடைய தம்பி சோமு வந்து பணத்தை கொடுத்து மொத்த நுங்குகளையும் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னார் ஜமீன்தார். இந்த பக்கம் ரம்யாவும் சோமும் எழுந்து பார்த்தப்ப நுங்குகள் கெட்டு போய் அதிலிருந்து கெட்ட வாடை வீசிக்கிட்டு இருந்துச்சு. சோமு இப்படி சொன்னான், ரம்யா மொத்த நுங்குகளும் கெட்டு போச்சு. நான் என்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் கொடுத்து இந்த நுங்குகளை வாங்கிட்டு வந்தேன். இப்போ நம்மக்கிட்ட ₹1 கூட கிடையாது. அண்ணனுக்கு நஷ்டம் ஏற்படும்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் நமக்கு தான் நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு. அதுக்கு தான் சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு கெட்டது நினச்சா அது நமக்கே நடக்கும் அப்படின்னு. வா நம்ம 2 பேரும் போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அண்ணாக்கிட்டேயும் அண்ணிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொன்னான். இங்கே தேவி இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா, என்னங்க இன்னைக்கு கடையை திறக்கலையா, சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டீங்க, உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்னு சொல்லி ராமு கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா தேவி. அதுக்கு ராமு இப்படி சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேவி, நேத்தே சோமு மொத்த நுங்குகளையும் பணம் கொடுத்து வாங்கிட்டானா, இப்போ தான் ஜமீன்தார் சொன்னார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் போனதும் சோமு இப்படி சொன்னான், அண்ணா அண்ணி நீங்கள் 2 பேரும் என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு நஷ்டம் ஏற்படணும்னு நினச்சி நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் ராமுக்கிட்டேயும் தேவிக்கிட்டேயும் சொல்லி 2 பேரும் மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கு ராமு இப்படி சொன்னான், தம்பி நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற, நான் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டேன். இதுக்கப்புறம் இந்த தவறை நீ எப்போவுமே செய்யக்கூடாது. நம்ம 2 பேரும் ஒத்துமையாக இருக்கலாம், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நுங்கு கடையை நடத்தலாம் அப்படின்னு சொன்னா ராமு. எல்லாரும் சரின்னு சொன்னாங்க. சில நாட்கள் போனதும் 2 பேரும் மரத்துக்கடியிலேயே நுங்கு கடையை போட்டாங்க. அந்த ஊர் மக்களும் வந்து நுங்குகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 4 பேரும் ஒரு வீடு கட்டி ஒன்றா கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஹலோ நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.